Hi students, Srimas classes. Fourier sine transformல ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி Fourier sine transform கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். Find the Fourier sine transform of f of x equal to f of x என்ன கொடுத்துருக்கு e power minus ax by x. என்ன the Fourier sine transform of f of x is fs of s is equal to fs of f of x. That is equal to formula square root of 2 by pi integral 0 to infinity f of x into sin sx dx. இப்போ இந்த f of x க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு e power minus ax by x. So Fourier sine transform of e power minus ax by x is equal to square root of 2 by pi integral 0 to infinity e power minus ax by x into sin sx into dx. இப்போது இதை நான் இன்டகிரேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். ஜென்ரலாக 2 ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். வெறும் எக்ஸ்பனன்ஷியலும் சைனும் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணுவோம். ஆனால் இங்கே 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 3 ஃபங்க்ஷன் இருந்தால் டைரெக்டாக இதுக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரெடியூஸ் பண்ணணும்னா இங்கே 3 ஃபங்க்ஷனாக இருக்கிறத எய்தர் ஐ எம் கோயிங் டு ஸ்ப்ளிட், அதை பிரிக்கணும், பிரித்து இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக மாற்றணும். இப்போ இதை பிரிக்கிறதுக்கு இங்கே 3 ப்ராடக்டில் இருக்குது, இதை டைரெக்டாக அப்படியே பிரிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எனக்கு இந்த அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் இல்லைன்னா இதுக்கான ஃபார்முலா தெரியும், a power minus ax into sin sx dx. இதுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ அதனால் நான் முதல் எய்மாக என்ன பண்ணுறேன்னா இந்த அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸை ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இன்டகிரேட்டே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். ஜென்ரலாக அல்ஜீப்ரிக் இந்த மாதிரி இன்டகிரேஷன் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே அதை பண்ண முடியாது. பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 2 பக்கமும் எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனை நான் எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எக்ஸ் வரும், ப்ராடக்டில் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். அப்போ இந்த பக்கம் என்ன எழுதிக்கலாம், dy ds ஆஃப் Fourier sine transform ஆஃப் e power minus ax by x. இங்கே மைனஸ் a இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் dy ds ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு போகணும். ஸோ இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் இஸ் அ ரெசிப்ரோக்கல். ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலஜி அப்படின்னா இதோட மதிப்பு மாறாமல் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஃபரன்சியேஷனை உள்ளே கொண்டு போகிறேன் இன்டகிரேஷனுக்குள்ளே. ஏன்னா இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் நான் இதை உள்ளே கொண்டு போனேன்னா இன்டகிரல் 0 to infinity டூ பை டூ எஸ் ஆஃப் e power minus ax by x into sin sx into dx. இப்போ இது எப்படி மாறும், இப்போ நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். சார் இங்கே டி எழுதிட்டு இங்கே ஏன் டூ எழுதிருக்கீங்கன்னா இதை பார்த்த உடனே எனக்கு தெரியும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் மோர் தென் 1 வேரியபிளில் இருக்குது. இதில் நான் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், அதை தான் இது மீன் பண்ணுது. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi இன்டகிரல் 0 to infinity இது அப்போது பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ன்னும் போது ட்ரீட்டிங் இட் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன்னா இதில் எஸ் இல்லை, ப்ராடக்ட் டேர்மில் இருக்குது. அப்போ அப்படியே எழுதிக்கிறேன். e power minus ax by x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எஸ்எக்ஸ், எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் வரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதில் பாருங்கள் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஐ கேன் ரைட் இன்டகிரல் 0 to infinity e power minus ax cos sx dx. இப்போ இதை நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். இது e power minus ax இங்கே மாற்றிட்டேன். இதை இன்டகிரேட் பண்ணலாம். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். we know that integral 0 to infinity e power minus ax cos bx dx. டைரெக்டாக நமக்கு வந்து லிமிட் 0 to infinity இருந்ததுன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். என்ன வரும், this is equal to cos இருக்கிறதுனால I can write this as a by s square plus a square plus b square, a by a square plus b square. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை இதோட கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஏக்கு பதிலாக ஏ தான், பிக்கு பதிலாக எஸ் இருக்குது. ஸோ இதை அது கன்வீனியண்ட்டாக இதை எப்படி எழுதிக்கலாம்,
this is equal to square root of 2 by pi. ஏக்கு பதிலாக ஏ தான் இருக்குது. ஸோ ஏ பை இங்கே எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக பியோட டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். ஏக்கு பதிலாக ஏ, பிக்கு பதிலாக எஸ். ஸோ ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இப்போது ஆனால் நம்ம கேட்டிருக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டி பை டிஎஸ் ஆஃப் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ். இப்போ இதிலேருந்து வெறும் இந்த டேர்ம் மட்டும் வேணும். என்ன பண்ணலாம்? we know that ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணால் அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். அதனால் ரெண்டு பக்கமும் அகெயின் யூ ஆர் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும்? யூ வில் கெட் திஸ். ஆல்ரெடி இங்கே டிஃபரன்சியேஷன் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே வந்துடும். அதாவது ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்துடும். திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi இன்டெக்ரல் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 1 by a tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ இங்கே இன்டகிரேட் பண்ணால் 1 by a tan inverse ஆஃப் எஸ் பை ஏ. இந்த ஏக்கு ஏ கேன்சல் பண்ணிட்டா ஸோ தி ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi tan inverse ஆஃப் எஸ் பை ஏ. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இந்த மாதிரி மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.